முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை நடத்தப்பட்டு தற்போது நலமாக இருப்பதாக கூறிய அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் முதலமைச்சர் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் தெரிவித்துள்ளது. முதல்வர் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதல்வருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதால் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனையில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே தலைச்சுற்றல் ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. இதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழு அறிவுரையின்படி இதற்கான சிகிச்சை இன்று காலை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாகவும் முதல்வர் நலமாக உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களில் முதல்வர் தமது வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் பயணத்தின் ஒரு பகுதியாக மன்னர் சார்லஸை பிரதமர் நரேந்திர மோடி சாண்ட்ரிங்ஹாம் அரண்மனையில் சந்தித்து பேசினார். சாண்ட்ரிங்ஹாம் அரண்மனையில் நடந்த சந்திப்பில் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர். இந்த சந்திப்பின் போது மன்னருக்கு மரக்கன்று ஒன்றை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு அங்கமாக மன்னருக்கு புறா மரக்கன்று பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த மரக்கன்று சாண்ட்ரிங்ஹாம் மாளிகையில் நடப்படும் என பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 67 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த 2021 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 295 கோடி ரூபாய் செலவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் பிரான்சுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த பயணத்திற்கு 25 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் அதே மாதம் பிரதமர் மேற்கொண்ட அமெரிக்க பயணத்திற்கு 16 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கொண்ட சவுதி அரேபிய பயணத்திற்கு 15 கோடியே 54 லட்சம் ரூபாயும், தாய்லாந்திற்கு 4 கோடியே 92 லட்சம் ரூபாயும், இலங்கை பயணத்திற்கு 4 கோடியே 46 லட்சம் ரூபாயும் செலவானதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் தேர்தல் முறைகேடு நடந்ததற்கு தங்களிடம் ஆதாரம் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடு செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதித்ததற்கு 100 விழுக்காடு ஆதாரம் உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அத்தொகுதியில் விரிவாக நடத்திய ஆய்வில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்ய அனுமதித்தது தெரியவந்ததாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து கோணங்களிலும் ஆய்வு செய்தால் இன்னும் எத்தனை முறைகேடுகள் அம்பலமாகுமோ என்றும் அவர் வினவியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் தவறுகளை அம்பலப்படுத்துவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அங்கு மேலும் 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நீட்டிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி இன மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்களால் வன்முறைகள் அரங்கேறின. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தற்போதைய சூழலில் அமைதியை நிலைநாட்டவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்த நீட்டிப்பு அவசியம் என மத்திய அரசு கருதுகிறது. அரசமைப்பு முகவுரையிலிருந்து மதச்சார்பின்மை, பொது உடைமை ஆகிய வார்த்தைகளை நீக்க எந்த திட்டமும் தற்போது இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எழுத்துப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில் அரசமைப்பு முகவுரையில் திருத்தம் செய்வது என்றால் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு ஒருமித்த முடிவு எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு மதச்சார்பின்மை, பொது உடைமை ஆகிய சொற்களை அரசமைப்பு முகவுரையிலிருந்து நீக்குவதற்கான எந்த சட்ட நடவடிக்கைகளையும் மத்திய அரசு முன்னெடுக்கவில்லை என அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் மொழி சார்ந்து நடக்கும் வன்முறைகளை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மராத்தி மொழி மீது பெருமை கொள்ள தவறில்லை என்றாலும் மொழியை வைத்து வன்முறைகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். எந்த மொழிக்கும் எதிராக வன்முறை நிகழ அனுமதிக்கப்படாது என்றும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் மராத்தி மொழி பேசாதவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பீகாரில் ஜன்சுராஜ் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அவரது கட்சியினர் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்போது அவர்கள் மீது தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வன்முறைகளை தூண்டும் விதமாக நடந்து கொண்டதாக பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். ஏர் இண்டியா நிறுவனத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதன் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விமான பணியாளர்கள் மேலாண்மை பயிற்சி விதிமுறைகள் என 29 குறைபாடுகளை சுட்டிக்காட்டி 4 நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதுகுறித்து அடுத்த 15 நாட்களுக்குள் விளக்கமளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ள ஏர் இண்டியா நிறுவனம் பயணிகள் மற்றும் பணியாளர்களின் நலன்களுக்கு தாங்கள் எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள விபா புயல் கேரளாவை நோக்கி நகர்வதால் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இடுக்கி, கோட்டயம் உட்பட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இடுக்கி, எர்ணாகுளம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவிகள் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனம் மோதிய வேகத்தில் 2 மாணவிகளும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞரும் கீழே விழுந்த நிலையில் காயமடைந்த 3 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டின் விமானத்திலிருந்து 44 குழந்தைகள் உட்பட 52 பயணிகள் யூதர்கள் என்பதால் வெளியேற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் வலென்சியா நகரத்திலிருந்து பாரிஸுக்கு புறப்பட தயாரான ஊலிங் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தின் மீதுதான் இந்த சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் ஊலிங் விமான நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் குறிப்பிட்ட பயணிகள் விமானத்தின் அவசரகால உபகரணங்களை சேதமாக்கியதோடு பணியாளர்களின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு இடையூறு செய்ததால் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டினியால் தவிக்கும் மக்களை காக்க உணவு மற்றும் உதவிப் பொருட்களுடன் எல்லையில் காத்திருக்கும் லாரிகளை காசாவிற்குள் அனுமதிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அவை இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளது. பாலஸ்தீனர்கள் பஞ்சத்தில் வாழ்ந்து வரும் நிலைமை மிகவும் கொடியது எனவும் தற்போது வரை காசாவிற்குள் அனுமதிக்கப்படும் உணவு மற்றும் உதவிப் பொருட்களின் அளவு மிக மிக குறைவு எனவும் ஐநா கூறியுள்ளது. காசாவில் இதுவரை உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு காரணமாக 113 பேர் உயிரிழந்திருப்பதாக அப்பகுதி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 81 பேர் குழந்தைகள் என்பது மனதை உலுக்குகிறது. உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையால் ஆயிரக்கணக்கான கருவுற்ற தாய்மார்கள் அவதியுறுவதாகவும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உணவு மற்றும் உதவிப் பொருட்களை பெற்று மக்களுக்கு வழங்க இஸ்ரேல் படையினர் இடையூறை ஏற்படுத்துவதாக தன்னார்வ உதவி அமைப்புகள் கூறுகையில் 6000 லாரிகள் அளவிற்கு உணவு மற்றும் உதவிப் பொருட்கள் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்காத காத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் 50 பேருடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் உள்ளே இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். சைபீரியாவைச் சேர்ந்த அங்காரா நிறுவனத்திற்கு சொந்தமான AN-24 என்ற அந்த விமானம் 50 பயணிகளுடன் சீன எல்லை அருகே உள்ள அமூர் என்ற பகுதிக்கு புறப்பட்டுச் சென்றது. சில நிமிடங்களில் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை அந்த விமானம் இழந்த நிலையில் விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதில் விமானிகள், பயணிகள் அனைவருமே இறந்துவிட்டதாக ரஷ்ய அரசின் செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது.
தென்கொரியா நாட்டில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் அந்நாட்டின் முக்கிய மாகாணங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமானோர் மாயமானதாக கூறப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மோப்ப நாய்கள், அதிநவீன இயந்திரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை அந்நாட்டு மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். 50 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு செய்த காப்பீட்டுதாரர்களின் குறைகளை தீர்க்க காப்பீட்டு நிறுவனங்கள் குறைதீர்ப்பு அதிகாரிகளை நியமிப்பதை கட்டாயமாக்குவதை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் முன்மொழிந்துள்ளது. நிறுவனங்களுக்குள்ளேயே குறைதீர்ப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கான வழிகாட்டுதல்களை IRDAI வெளியிட்டுள்ளது. இதில் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கும் மேல் உள்ள காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இது பொருந்தும் என்றும், காப்பீட்டுதாரர்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சினைகளை வெளிப்படைத்தன்மையுடன் தீர்க்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியர்களுக்கு வேலை கொடுப்பதை நிறுத்திக் கொண்டு அமெரிக்கர்களை பணியில் சேருங்கள் என கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் AI வேலைவாய்ப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற டிரம்ப், அமெரிக்க நிறுவனங்கள் உள்நாட்டவருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கே முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சீனாவில் தொழிற்சாலை அமைப்பதையும் இந்திய தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலையையும் அளிக்கும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற அமெரிக்க பெருநிறுவனங்களுக்கு டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசின் சலுகைகளை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளில் முதலீடு செய்யும் போக்கு தனது ஆட்சி காலத்தில் செல்லுபடியாகாது என்றும் டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க நிறுவனங்களில் பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கும் நிலையில் டிரம்பின் பேச்சு கவலை தருவதாக அமைந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதால் ஜூலை 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்களும் அங்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார். இந்த 2 நாட்களும் அந்த பகுதி ட்ரோன்கள் தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரயில் டிக்கெட்டுகளை இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள வசதியாக பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல் தொடங்கப்பட உள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்து பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த தகவலை வெளியிட்டார். தனி இணையதள பக்கத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த புதிய இணையதள வசதி எம்பிக்களுக்கு முன்பதிவுக்கான நேரத்தை சேமிக்கும் என்றும் பயண ஏற்பாடுகளை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் நடப்பனஹள்ளி பெரிய கருப்புசாமி கோயிலில் பூசாரி கோவிந்தன் 114 கிலோ மிளகாய் கரைசலில் குளித்து வினோத வழிபாடு செய்தார். பக்தர்களுக்கு தீமைகள் நீங்க வேண்டி இந்த பூஜை நடைபெற்றது. இதேபோல சேலம் மாவட்டம் எங்கவல்லி அருகே மாசி பெரியசாமி கோயிலில் மிளகாய் யாக பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் யாக குண்டத்தில் மிளகாய், மிளகு உள்ளிட்ட பொருட்களை போட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடந்த இந்த சிறப்பு வழிபாடுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஹைதராபாத்தைச் சேர்ந்த பக்தர் 3 கோடி ரூபாய் வீட்டை உயிலாக எழுதி வைத்துள்ளார். முன்னாள் IRS அதிகாரியான YVSS பாஸ்கர் ராவ் ஹைதராபாத்தில் 3500 சதுர அடியில் கட்டப்பட்ட ஆனந்த நிலையம் என்ற தனது வீட்டை உயிலாக எழுதி வைத்துள்ளார். மேலும் தனது வங்கிக் கணக்கில் உள்ள 66 லட்சம் ரூபாயையும் உயிலாக எழுதி வைத்துள்ளார். இதற்காக சொத்து பத்திரங்கள் மற்றும் காசோலைகளை பாஸ்கர் ராவ் ஏழுமலையான் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். சேனா நாடுகள் என சுருக்கமாக அழைக்கப்படும் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் அதிக அரைசதம் அடித்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமை ரிஷப் பந்திற்கு கிட்டியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் கால் வலியையும் பொருட்படுத்தாது களமிறங்கி அரைசதம் அடித்ததன் மூலம் இந்த பெருமையை பெற்றார். சேனா நாடுகளில் 14 முறை 50 அல்லது அதற்கு அதிகமான ரன்களை குவித்துள்ளார் ரிஷப் பந்த். முன்னர் தோனி 13 முறை 50 மற்றும் அதற்கு அதிகமான ரன்கள் எடுத்ததே சாதனையாக இருந்தது.
காயத்தால் அவதியுறும் ரிஷப் பந்திற்கு மாற்றாக தமிழக வீரர் ஜெகதீசனுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எலும்பு முறிவு காரணமாக ரிஷப் பந்த் இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாட மாட்டார் என இந்திய அணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷப் பந்திற்கு மாற்றாக இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டு வந்த நிலையில் தமிழக வீரர் ஜெகதீசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை 1 தேர்வுகள் அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த தேர்வுகள் செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்றைய தினம் குரூப் 2 தேர்வுகள் நடைபெற உள்ளதால் முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குநர் மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை 1 தேர்வுகள் அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் உள்ளது. இதனால் அணையிலிருந்து 1329 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஆழியார் ஆற்றங்கரையில் குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி அமாவாசை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிடிக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. அரியாக்கவுண்டம்பட்டியில் உள்ள 33 அடி சண்டி கருப்பசாமி கோயிலில் 21வது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிடிக்காசுகளை பெற்றுச் சென்றனர். செல்வம் பெருகும், கடன் தீரும் எனும் நம்பிக்கையில் பக்தர்கள் இக்காசுகளை பெற்றுச் செல்வது வழக்கமாகும். பஞ்சாப் மாநிலம் மோகா அருகே உள்ள கிராமத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சாலை அடித்துச் செல்லப்பட்டது. பள்ளி முடிந்து வீடு திரும்ப முடியாமல் குழந்தைகள் மறுபுறத்தில் சிக்கி தவித்தனர். இதனை கண்ட இளைஞர்கள் 30க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கடக்க உதவுவதற்காக தங்கள் முதுகை பாலம் போல அமைத்தனர். மாணவர்கள் இளைஞர்கள் முதுகின் மீது ஏறி மறுபுறம் கடந்து சென்றனர். बहुत औखा காலை உணவை தவிர்ப்பது, வேகமாக சாப்பிடுவது போன்றவையும் உடல் எடையை அதிகரிக்க செய்யும் என உணவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நேரம் தவறி சாப்பிடுவது, சோடா மற்றும் குளிர்பானங்களை அதிகம் குடிப்பது, டிவி, மொபைல் பார்த்துக்கொண்டு கவனமில்லாமல் சாப்பிடுவதும் உடல் எடை அதிகரிப்பிற்கான காரணமாக அமையக்கூடும் என்கிறார்கள். அதேபோல 7 மணி நேரத்திற்கும் குறைவாக உறங்குவதும், உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதும் கூட உடல் எடையை அதிகரிக்க செய்கிறது என உணவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளதற்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் தங்கள் நாட்டின் முடிவு குறித்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வரும் செப்டம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இஸ்ரேலை பலவீனப்படுத்தி ஹமாஸ் கொலையாளிகள் மற்றும் பாலியல் வன்கொடுமையாளர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் செயல் இது என விமர்சித்துள்ளார். தென்கொரியா நாட்டில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பலியானோர் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்திருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் அந்நாட்டின் முக்கிய மாகாணங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமானோர் மாயமானதாக கூறப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மோப்ப நாய்கள், அதிநவீன இயந்திரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை அந்நாட்டு மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். மணிப்பூரில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அங்கு மேலும் 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நீட்டிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் மெய்ட்டி மற்றும் குக்கி இன மக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்களால் வன்முறைகள் அரங்கேறின. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததால் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. தற்போதைய சூழலில் அமைதியை நிலைநாட்டவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்த நீட்டிப்பு அவசியம் என மத்திய அரசு கருதுகிறது. பீகாரில் ஜனசுராஜ் அமைப்பின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அவரது கட்சியினர் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அப்போது அவர்கள் மீது தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்நிலையில் வன்முறைகளை தூண்டும் விதமாக நடந்து கொண்டதாக பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இல்லாமல் தற்போது ஒரு அணுவும் அசையாது என்பது போன்று மனித வாழ்க்கை மாறிவரும் சூழலில் அதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றன. ஏஐ நம்ம வாழ்க்கையை ஈஸி பண்ணும் சூப்பர் ஸ்டார் தான். ஆனா அதுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. சைபர் கிரிமினல்கள் ஏஐய வச்சு புதுசா ஸ்கெட்ச் போட்டு மக்களை ஏமாத்தி பணம் பறிக்க இறங்கியிருக்காங்க. ஏஐயால் வரும் மோசடிகளை நிதி நிறுவனங்கள் சாதாரணமாக நினைத்தால் அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு ஓபன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன். அமெரிக்காவில் உள்ள பேங்க் கான்ஃபரன்ஸ்ல பேசின ஆல்ட்மேன், ஏஐ இப்ப இருக்க பல பாதுகாப்பு சிஸ்டங்களை ஈஸியா ஓவர்டேக் செஞ்சு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஒரு காலத்துல ஐஃபை வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஃபேன்சி பாதுகாப்பு அம்சமா இருந்த வாய்ஸ் பாஸ்வேர்ட் இப்போ காலாவதி ஆயிடுச்சு. ஏஐ உருவாக்கும் வாய்ஸ் குளோன்கள் நிஜ குரல் போலவே இருக்குமாம். நாளுக்கு நாள் அது இன்னும் ஸ்மார்ட் ஆகி யாரோட குரலையும் தத்ரூபமா காப்பி அடிச்சு உங்க வாய்ஸ் பாஸ்வேர்ட் மூலமாக பணத்தை திருட முடியும்னு சாம் ஆல்ட்மேன் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல டீஃபேக் வீடியோக்கள் இதே மாதிரி முக அங்கீகார சிஸ்டங்களை டேமேஜ் பண்ணிடுமா. அப்புறம் நிஜத்துக்கும் போலிக்கும் நடுவுல வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும்னு ஆல்ட்மேன் பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கிறாரு. ஏஐ ஒரு பக்கம் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் புது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டு வரவும் உதவுது. ஆனா அதை தப்பா பயன்படுத்தினா அல்லது சரியா யூஸ் பண்ணலனா பெரிய ஆபத்து இருக்குன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏஐயின் இந்த மெகா எச்சரிக்கைகளை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் எப்படி சமாளிக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்க பணத்தை பாதுகாக்க நீங்களோ ரொம்ப உஷாரா இருங்க மக்களே. புதிய தலைமுறைக்காக சுஜாதா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்ட கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தவிக கட்சியினரால் சலசலப்பு ஏற்பட்டது. மேல்மலையனூர் ஒன்றிய துணைச் செயலராக இருந்த சரண்ராஜ் தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டதற்கு நீதி வேண்டும் என கேட்டு ஆதரவாளர்களுடன் வந்து பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பினார். அப்போது மற்றொரு தரப்பினர் அவர்களின் பதாகைகளை பிடுங்கி எறிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் நலத்திட்ட உதவிகளை முழுமையாக கொடுக்காமல் பொதுச் செயலாளர் ஆனந்த் பாதையிலேயே புறப்பட்டுச் சென்றார். ஆடி அமாவாசை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிடிக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. அரியாக்கவுண்டம்பட்டியில் உள்ள 33 அடி சண்டி கருப்பசாமி கோயிலில் 21வது ஆண்டாக நடைபெற்ற விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிடிக்காசுகளை பெற்றுச் சென்றனர். செல்வம் பெருகும், கடன் தீரும் என நம்பிக்கையில் பக்தர்கள் இக்காசுகளை பெற்றுச் செல்வது வழக்கமாகும். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை முடங்கியதால் லட்சக்கணக்கான பயனாளர்கள் அவதிக்குள்ளாகினர். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்தியா உட்பட பல நாடுகளில் இணைய சேவை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேவை முடங்கியதை உறுதிப்படுத்திய ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்த கோளாறை சரி செய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் இடையூறுக்கு வருந்துவதாக பதிவிட்டுள்ளார். இந்த இணைய சேவை முடக்கத்திற்கான சரியான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை மீறி சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள என்விடியா சிப்புகள் கடந்த 3 மாதங்களில் சீனாவுக்குள் நுழைந்துள்ளது தெரியவந்திருக்கிறது. அமெரிக்காவில் கூகுள், ஓப்பன்ஏஐ, மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் B200 ரக சிப்புகள் சீனாவில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த வகை சிப்புகள் சீனாவில் கருப்பு சந்தைகள் மூலம் அதிகம் கிடைப்பதாக தெரியவந்திருக்கிறது. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 190 ரன்கள் குவித்தது. டிம் செய்பாட் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இருவரும் அரை சதம் அடித்து அசத்தினர். தொடர்ந்து ஆடிய ஜிம்பாப்வே அணி 18.5 ஓவர்களில் 130 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. சனிக்கிழமையன்று நடைபெறும் முத்தரப்பு தொடரின் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன.
பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வால்பாறை உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் இருக்கின்றன. இதனால் அணையிலிருந்து 1329 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஆழியார் ஆற்றங்கரையில் குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலஸ்தீனர்களின் மேற்கு கரையை ஆக்கிரமித்து இணைக்க இஸ்ரேலின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தோனேஷிய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் சட்ட ரீதியான தாக்கங்களை கொண்டிருக்காது என கருதப்பட்டாலும் சர்வதேச நாடுகள் சில அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பாலஸ்தீன பகுதிகளின் மீது இஸ்ரேலுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என இந்தோனேஷிய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் 22 மாகாணங்களின் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டதோடு 4 மாகாணங்களில் பணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் கடுமையான வறட்சி நிலவி வரும் சூழலில் அங்குள்ள பல்வேறு மாகாணங்களில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டில் கடுமையான தண்ணீர் மற்றும் மின்சார பற்றாக்குறை உருவாகியிருப்பதால் 22 மாகாணங்களில் அரசு அலுவலகங்கள் முழுவதுமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. சுதந்திர தினம் முதல் வணிக நோக்கமற்ற வாகனங்களுக்கு சுங்க கட்டண வருடாந்திர பாஸ் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் உள்ள தினசரி பயணிகள் மீதான சுங்க கட்டண சுமையை அரசு மறுபரிசீலனை செய்து நிவாரணம் வழங்குவது குறித்து பரிசீலித்துள்ளதா என நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நிதின் கட்கரி, வணிக நோக்கமற்ற வாகனம் வைத்திருந்து ஃபாஸ்டாக் பெற்றிருக்கும் ஒருவர் 3000 ரூபாய் கட்டணம் செலுத்தி வருடாந்திர பாஸ் பெற தகுதியுடையவர் என தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சகம் மாநிலங்களவையில் அளித்த தகவலின்படி தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 687 ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளன. நாடு முழுவதும் கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் 16,761 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதில் 12,088 பணியிடங்கள் ஆசிரியர்களுக்கானவை என்பது குறிப்பிடத்தக்கது.